ஹாய் கைஸ், நம்ம இந்த வீடியோவில் சைனிங் ஜஸ்ட் ஃபார் யூ அப்படிங்கிற இந்த சீரீஸோட எபிசோட் 11ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேன் நம்ம ஹீரோவை பார்க்க வரான். அவன் கொடுத்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இது எல்லாத்தையும் நீங்களே டீல் பண்ணிக்கோங்கன்னு அவர் சொல்ல, கிங் அப்புறம் லின்சு உங்களுக்கு துரோகம் பண்ணவ அவளை எப்படி நம்ம திரும்ப ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சேர்த்துக்க முடியும்? அவ ஒன்னனுக்கு எதிராக செயல்படல, அந்த அசிஸ்டன்ஸை காட்டி கொடுத்ததே அவதான், அதனால தான் நான் எல்லாத்துக்கும் முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிட்டேன்னு அவரு சொல்றாரு. அப்ப சரி கிங், அப்ப சரி உங்க பர்த்டே ஃபங்க்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, அது விஷயமா நான் ஆஸ்ட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனேன். அவ என்ன சொன்னான்னு அவரு கேட்க, அவங்க இல்ல உங்க விஷயமா தான் அவங்க வெளியே போயிருக்கதா சொன்னாங்க. என்னது என் பேரை யூஸ் பண்ணிட்டு அவ வெளியே போயிருக்காளா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க, அவங்க இப்போ சவுத் பேலஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. இதான் அந்த மெயின் பிரிட்ஜ்ங்கிற இடம் போல. அங்கிருந்த ஒரு ஃபார்மேஷன் டயக்ராம் பீஸ் பீஸா உடைஞ்சு போயிருக்கு. இதுல இருந்து நமக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க திரும்பவும் அங்கிருந்து கிளம்ப, பேலஸ் வாசல்ல நம்ம ஜெனரல் சோல்ஜர்ஸோட ரெடியா இருக்காரு. என்ன பிரச்சனை? பிரச்சனையே நீதான், உன்னை தேட சொல்லிதான் கிங் ஆர்டர் போட்டிருக்காரு. என்னது என்னன்னு சொல்லிட்டு அவங்க நேரம் அவரை பார்க்க கிளம்பிடுறாங்க. ஃபேன் ஒண்ணுமா அங்கதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என் பேரை யூஸ் பண்ணிட்டு நீ எங்க போய் சுத்திட்டு இருக்க? கிங் நான் ஒன்னும் உங்க பேரை தப்பா யூஸ் பண்ணல, யாரோ என்ன போட்டு கொடுக்க ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறான். நீ எங்க போயிருந்தேன்னு அவரு கேட்க, சவுத் பேலஸ்க்குன்னு அவங்க சொல்றாங்க. இந்த நேரத்துல அங்க உனக்கு என்ன வேலை? அவங்க கண்டிப்பா சொல்லி ஆகணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஃபேனை ஒரு லுக்கு விட, அவர் கொடுத்த மிஷினை பத்தி அவருக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஓ அந்த விஷயமா, சரி சரி நீங்க கிளம்புங்கன்னு அவரு சொல்லிடுறாரு. அவங்க ரெண்டு பேருமே அப்படியே அங்கிருந்து கிளம்ப, லின்சு நம்ம ஃபேனும் திரும்பி பார்க்கிறாரு. உங்க பேரு லின்சுவா? இல்ல இல்லன்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெளியே போக, உன்னெல்லாம் நம்ப முடியாது, ட்ரூத் மாஸ்டர்ஸை பத்தின விஷயத்துல முன்னாளைக்கு ஒரு தடவை நீ என்ன கண்டுபிடிச்சிருக்கங்கிறத எனக்கு ரிப்போர்ட் பண்ணும். என்னைக்கு நீங்க சொல்றீங்க? ஆனா எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்புன்னு அவரு சொல்லிடுறாரு. அவங்கள டார்ச்சர் பண்ணி பார்க்கறதுல அவருக்கு அப்படி ஒரு ஆனந்தம். நம்ம ஹீரோ என்னதான் சொன்னாலும் ஃபேன் அதெல்லாம் நம்புற மாதிரியே தெரியல. நம்ம ஹீரோயினுக்கும் அவருக்கும் ஏதோ உள்குத்து இருக்குங்கிற மாதிரி அவன் சந்தேகப்படுறான். நம்ம கமாண்டர் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அவங்க ஆளுங்களோட டிராவலிங்ல இருக்காரு. கேபிட்டல்ல நடக்கிற விஷயங்களும் அவங்களுக்கு அடிக்கடி அப்டேட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சதோட, நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு மிச்ச சுத்தமா கிடைச்ச அந்த ஃபார்மேஷனை வச்சுக்கிட்டு இது எதை குறிக்குன்னு சொல்லி மண்டையை பிச்சிட்டு இருக்காங்க. வரலாற்றில் முதலாக நம்ம இன்னும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. இந்த ஃபார்மேஷன் வெறும் அவுட்டர் தான், இதோட சீலை நீ கண்டுபிடிச்சினா இதுக்கும் ட்ரூத் மாஸ்டர்ஸ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்காங்கத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி நமக்கு தெரியும் அவங்க கேட்க, இன்னைக்கு நைட்டு திரும்பவும் அந்த இடத்துக்கு போய் பாரு. கல்யாணம் முடிவானதை அடுத்து நம்ம ஃபேனோட பையன் வாழ்வே மாயம்னு சொல்லி அப்படியே ஒரு பக்கமா சுத்திட்டு இருக்கான். அப்ப வழியில நம்ம ஊயோட மூட்டை ஒரு வருது. அதுல மியூசிக் பிளே பண்ணிட்டு இருந்த அந்த லேடிய அவரு பாக்குறாரு. அவங்களோட இசையில அவர் மெய் மறந்துட்ட மாதிரி தெரியுது. உள்ள போனவரை அவங்க கவனிச்சு உட்கார வச்சிடுறாங்க. நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசலாமான்னு கேட்க, அங்கிருந்த சர்வன்ஸும் அவங்கள அவரு டேபிளுக்கு இன்வைட் பண்ணி விட்டுடுறாங்க. உங்க பிளே உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்க அதை எங்க கத்துக்கிட்டீங்க? அவங்க அவங்களோட ஓனர் கிட்ட இருந்து கத்துக்கிட்டதா சொல்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு இருக்க, நம்ம ஓய்வும் அங்க வந்துடுறாரு. நீங்க தான் உங்களுக்கு அந்த மியூசிக் கத்து கொடுத்ததா? இது கேட்கறதுக்கு ராயல் மியூசிக் மாதிரி இருந்துச்சு. நீங்க விங்கடு கிளானோட ராயல் பிளட்டா? அவர் அதெல்லாம் இல்ல, நான் ஒரு சாதாரண ஆள் தான் சொல்றாரு. என்னடா இவரு விங்கடு கிளானங்கிறத இவர் சாதாரணமா கேட்கிறாரு நினைச்சிடாதீங்க. நம்ம ஹீரோ இப்போ ஒட்டுமொத்த உலகத்தையுமே கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. எல்லா இடத்துல சேர்ந்தவங்களும் இங்க கலந்துதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இவங்க உங்களுக்காக இன்னொரு மியூசிக் பிளே பண்ணுவாங்கன்னு அவரு சொல்ல, அன்னைக்கு ஃபுல் டே ஒரு சமயம் என்ஜாய் பண்ணிட்டு அவங்க கூட கடலை போட்டுட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஃபேன் நாட்டோட ட்ரெஸரியில இருந்து அவன் அடிச்ச காசையும் அதை வச்சு யாராருக்கு பங்கு தரணுங்கிறத பத்தியும் பேசிட்டு இருக்கான். கவலைப்படாதீங்க, உங்க மேல டவுட் வராத அளவுக்கு நான் அக்கௌண்ட்டை கரெக்ட் பண்ணிடுறான். அவன் சிரிப்பை போட்டு கிங் கிட்ட போயிடுறான். இந்த வாட்டி டாக்ஸ் கலெக்ஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு, நாட்டை ரூல் பண்ணவே நம்ம கிட்ட பணம் இல்லைங்கிற மாதிரி அவனுங்க ரிப்போர்ட் பண்றானுங்க. ட்ரெஸரியில இருந்த பணம்லாம் அப்படி எங்க தாண்டா போகுதுன்னு சொல்லி அவருக்கு மண்டை காயுது. கிங் நம்ம நாட்டோட நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு, இதுல இபிஎஸ் சேர்ந்தவங்களோட டிராவலிங்கையும் நம்ம பாக்குறது ரொம்பவே கஷ்டம். சரி சரி நான் பாக்குறேன்னு சொல்லி அவங்க எல்லாரையும் அங்கிருந்து அனுப்பி விட்டுறாரு. நம்ம ஹீரோயின் இப்போ 3 நாள் முடிஞ்சு அவரு சொன்ன மாதிரியே அவருக்கு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ரிப்போர்ட்டா? கிங் நான் இப்போதான் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறதையே கண்டுபிடிச்சிருக்கான். உன் உயிர் மேல அக்கறை இருந்தா சீக்கிரமா வேலையை முடி, இவனுக்கு வேற வேலையே இல்லைங்கிற மாதிரி அவங்க காதை குடைஞ்சிட்டு இருக்காங்க. சரின்னு அவங்களை கிட்ட கூப்பிட்டு, இபிஎஸ் இந்த ஆயிரக்கணக்கான மக்களை இடமாத்த நமக்கு அதிகப்படியான பணம் தேவைப்படுது, நம்ம இப்ப என்ன பண்ணலான்னு சொல்லி அவரு கேட்க, இதெல்லாம் உங்க ஃபேன்ல கிங் பாப்பாரு, என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? ஒருவேளை அவர் ஒழுங்கா உங்க நாட்டை ரூல் பண்ணலையோன்னு உங்களுக்கு தோணுதா? அவன் சில விஷயங்கள்ல என் கூட ஒத்து போக மாட்டான், அது எனக்கு கொஞ்சம் சிக்கலா இருக்குன்னு அவரு சொல்றாரு. சரி சொல்லு, நீ என்ன நினைக்கிற? கிங் எனக்கு தெரிஞ்சு அவங்க குடும்பம் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்துட்டு இருக்காங்க. அப்படின்னா அவங்க குடும்பம் தான் அதுக்கெல்லாம் காரணம் நினைக்கிறியா? அவங்க
நிறைய விஷயம் டீல் பண்றாங்க. நம்ம சோல்ஜர்ஸ்க்காக ரொம்ப தூரம் குறி வச்சு அடிக்கக்கூடிய இந்த ஏரசோ கூட அவன் பையன் தான் நமக்காக செஞ்சு கொடுத்துட்டு இருக்கான். இதோட ஸ்பெஷாலிட்டி தான் எனக்கு என்னன்னு தெரியலன்னு அவர் சொல்ல நம்ம ஹீரோயின் அதை கையில எடுத்து பாக்குறாங்க. உள்ளிருந்து கடமுடன் சவுண்டு கேக்குது. அங்கிருந்து ஒரு சின்ன பாக்ஸ் அவங்க ஓபன் பண்ண அவங்க 2 பேரும் ஒருத்தர் மத்தி ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அடுத்த சீன்லயே அவங்க ஒரு லேக் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்க ஃபேனோட பையனும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். எம்பரரு, நான் இப்ப கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன், உன்னோட புது வெப்பனை நம்ம ட்ரை பண்ணலாமான்னு சொல்லி கேட்க அவனும் சிரிப்பை போட்டு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அதை யூஸ் பண்றாங்க. அந்த லேக்குக்கு அந்த பக்கம் இருந்த டார்கெட்டே அது கரெக்டா அட்டாக் பண்ணுது. அவனுங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த வில்லில இருந்த ஒரு கிறிஸ்டல் மாதிரியான ஒரு பொருள் எடுத்து அவங்க நம்ம ஹீரோ கையில கொடுத்துடுறாங்க. அடுத்த யாரோ ஊட்ட அது கால் கிட்டே விழுந்துருது. இது என்னடான்னு சொல்லி அவரு கேட்க, கிங் இந்த டிவைஸ் ஒன்னும் முழுசா ரெடி ஆகல. நம்ம ஹீரோயின் போட்டு விட்டுறாங்க. இந்த கிறிஸ்டல் பூமிக்கு பக்கத்துல இருக்க ஒரு பிளானட்டால அட்ராக்ட் ஆகும். அது கிட்ட இருக்கிற வரைக்கும் இதோட பவர்ஸ் இருக்கும். அது போயிட்டுனா இந்த கிறிஸ்டல் ஒரு வெட்டு தான் சொல்றாங்க. அதுவும் இல்லாம இது பூமியை சேர்ந்தது இல்ல, சும்மா இருந்தாலே இதோட பவர்ஸ் நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு தான் இருக்கும்னு அவங்க சொல்ல அவரு டென்ஷன் ஆயிடுறாரு. கிங் அந்த மாதிரிலாம் இல்ல, நானும் என் ஆளுங்களும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இதை உருவாக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன கஷ்டப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அக்கௌண்ட் புக்ஸ் எல்லாம் நாங்க செக் பண்ணியாச்சு. ரொம்பவும் ரேரான ஒரு பொருளை வச்சு இதை உருவாக்குறத சொல்லி மூட்டையா பணம் வாங்கிருக்கீங்க. ஆனா அந்த கிறிஸ்டல்ஸ்லாம் அந்த அளவுக்கு காஸ்ட்லி கிடையாது. ஐயோ கிங், தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லி அவன் காலில் விழுந்து கதறிட்டு இருக்க அவர் அந்த ஏரோவை வாங்கி அவன் மண்டையிலேயே குறி வைக்கிறாரு. இது தூரமா தானே அட்டாக் பண்ணது, பக்கத்துல எப்படி பண்ணுதுன்னு பாப்போம். அவன் பயத்துல கதறிட்டு இருக்க ஏரோ எடுத்து அவன் குடுமையிலேயே சுருகி விட்டுட்டு இதோடய சுத்துன்னு அவரு சொல்லிடுறாரு. நம்ம ஃபேன் வந்து அவரு காலில் விழுந்துடுறான். கிங், என் பையன் இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இதை நான் என் பதவிக்கு கிடைச்ச அவமானமா நினைக்கிறேன்னு சொல்லி அவன் வசனமா பேசி தள்ளிட்டு இருக்க, சேச்சே நான் ஒன்னும் தப்பா நினைக்கல. அவன் கை செலவுக்கு காசு இருந்திருக்காது, அதனால ட்ரெஸரியில இருந்து கொஞ்சம் எடுத்து இருந்திருப்பான். கிங், நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நாங்க அதை ஏத்துக்கிறோம். அவரு உங்க பையன் பண்ண தப்புக்கு நான் ஏன் உங்களை தண்டிக்க போறேன்னு சொல்லிட்டு அவன் அந்த வெப்பனுக்காக வாங்கின காசை வச்சு ஈபியோட டிரான்ஸ்போர்ட் செலவை ஈடு கட்டிட முடியும்னு நினைக்கிறான். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எம்பரர், நான் என் சொத்தை வித்தாவது ஈபி மக்களை யூசுக்கு கொண்டு போய் சேர்த்துடுறான். இதான் என் பெரிய மனுஷங்கிறதுன்னு சொல்லி அவரும் கை தட்டி அவரை பாராட்டலாம் செய்யறாரு. அவன் வீட்டுக்கு சம காண்டோட வரான். நம்ம ஹீரோயின் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம் சொல்லி அவன் புலம்பி தள்ளிட்டு இருக்க, எத்தனை வாட்டி சொன்னாலும் திருந்தவே மாட்டேடான்னு சொல்லி ஃபேன் அவன் பையனை போட்டு மாத்துன்னு மாத்த ஆரம்பிச்சிடுறான். அடே அப்போ அடிக்காத, அந்த மிலிட்டரி ஹெட் சொல்லி தாண்டா நானே இப்படி ஒரு வேலையை பண்ணா. நீ சொல்ற அந்த மிலிட்டரி ஹெட்டை தாண்டா அவன் நாட்டோட அடுத்த ஹெட்டை ப்ரமோட் பண்ண சொல்லி நான் கிங்குக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருக்கான். இந்த நேரத்துல நீ அவனையும் மாட்டி விட்டு இன்னும் ஒரேடியா க்ளோஸ் பண்ண பாக்கிறியா? உனக்கு இனிமே பேலஸ்ல எந்த போஸ்டிங்கும் கிடையாதுன்னு கிங் சொல்லிட்டான்னு அவன் சொல்ல அவன் பல்ல காட்டிடுறான். அவ்வளவுதானா? அப்ப அங்கிள் எனக்கு பெருசா எந்த தண்டனையும் கொடுக்கலையா? அட அறிவு கட்ட மகனே, நீ பண்ண வேலைக்கு நான் கொடுத்த வேலை என்னன்னு தெரியாம பேசிட்டு இருக்கேடான்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் ஆள ஆரம்பிக்க நம்ம ஹீரோயின் நேரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க பண்ண வேலைக்கு ரிவார்ட் கேக்குறாங்க. நீ என்ன எதிர்பார்க்கறன்னு அவரு கேட்க பேலஸ்குள்ள வரதுக்கான ஃப்ரீ பர்சனை அவங்க சொல்றாங்க. ஆனா நீ ஏற்கனவே நினைச்ச நேரம்லாம் இங்க வந்து போயிட்டு தானே இருக்க. அது வந்து கிங், நீங்க கொடுத்த வேலையை முடிக்கணும்னா நான் அடிக்கடி சவுத் பேலஸ் பக்கம்லாம் போக வேண்டியதா இருக்கு. ஒரு வாட்டியும் நான் உங்ககிட்ட வந்து நிக்க வேண்டியதா இருக்காது பாருங்க. சரி கொடுக்குறோம் ஓடிப்போன்னு சொல்லி அவரும் அவங்களை அங்கிருந்து விரட்டி விட்டுறாரு. நம்ம கமாண்டர் பிரின்சஸ்லாம் இப்போ ஒரு வழியா ஈபிக்கு வந்துடுறாங்க. அவங்க மக்கள்லாம் அவங்கள வரவேற்க நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன். பின்னாடியே கிங்கோட ஆர்டர் அங்க வந்துருது. அவங்க எல்லாரும் அதை ரிசீவ் பண்ணிக்க ரெடியாக கமாண்டரையும் பிரின்சஸையும் அளவுக்கு அதிகமா புகழ்ந்து தள்ளிட்டு அவங்க 2 பேரும் இனிமே ஒன்னு சேர்ந்து ஈபி மக்களை வழி நடத்திடும்னு சொல்லி அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி அதுல போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. உங்களோட கமாண்டரை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, தயவு செஞ்சு உங்க கிங் கிட்ட சொல்லி இந்த ஆர்டரை திரும்பி வாங்கிக்க சொல்லுங்க. அவன் கடுப்பாயிடுறான். கிங் இது வரைக்கும் எந்த ஆர்டரையும் திரும்ப வாங்கினது இல்ல. கமாண்டர் அவரை சாந்தப்படுத்தி உள்ள கூட்டு போயிடுறாரு. ஊர் மக்கள் எல்லாரும் டென்ஷன் ஆயிடுறானுங்க. இதான் நீங்க சொன்ன நல்ல செய்தியான்னு சொல்லி ஆளாளுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க ஈபியை காலி பண்ணிட்டு யூசுங்கிற ஒரு இடத்துக்கு அவங்க எல்லாரும் போகணுங்கிற விஷயமும் அவங்களுக்கு இப்ப தெரிய வருது. அவங்க எல்லாரும் ஒண்ணுமும் காண்டாகிறானுங்க. நம்ம நாட்டு ஆடுறதுக்கான எந்த ஒரு தகுதியுமே உனக்கு கிடையாது. நீ இப்ப ஜோவோட பிரின்சஸா மாறிட்ட. ஜோ டென்ஷன் ஆகுறான். பிரின்சஸ் நம்மளுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? அவன் அப்பா வந்து அவன் மண்டையிலே ஒண்ணு வைக்கிறாரு. நமக்காக கஷ்டப்படுறவ நம்மளை அடிமைப்படுத்தின அந்த கமாண்டரை கொல்லாம அவனையே கல்யாணம் பண்ணிப்பாளா? அட அறிவு கெட்ட பயலுகளா, இது கிங்கோட ஆர்டர்டான்னு சொல்லி அவங்களும் எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. அது எதையுமே காதுல வாங்காம நீ ஒரு துரோகின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் அங்கிருந்து கலைஞ்சு போக ஓரமா நின்று நம்ம கமாண்டரும் அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் தனியா மீட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஒண்ணுமா ஒரு மேல கோவமா தான் இருக்கிற மாதிரி தெரியுது. என்னால கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க முடியாது. அவரு இப்ப அதை பத்தி எதுவும் பேச வேணாம், முதல் உன் மக்களை யூசு கொண்டு போய் சேர்க்கிற வழியை பார்ப்போம்னு சொல்றாரு. ஓயோட இடத்த இப்ப காட்டுறாங்க. அவரோட அசிஸ்டன்ட் நடந்த எல்லாத்தையும் அவருக்கு அப்டேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது.
தெரியுது. லின்சு கிட்ட இருந்து நமக்கு எந்த ஒரு தகவலும் வரல. டைன்சி எப்போ நமக்கு துரோகம் பண்ணாலோ அப்பவே அவளோட ஆன்டிடோட் சப்ளையும் நம்ம கட் பண்ணியாச்சு. ஒரு ஸ்பை எப்ப விங்கடு கிளானோட ராயல் பிளட்டுக்கு துரோகம் பண்றாலோ அவ அப்ப சாக வேண்டியதான் பிரின்ஸ்னு அவங்க சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருந்ததை வெளியிருந்து அந்த மியூசிக் லேடி ஒட்டு கேட்டுட்டு இருக்க. இப்ப அப்படியே பேலஸ காட்டுறாங்க. இன்னைக்கு டைன்சியோட பர்த்டே போல அந்த இடமே களை கட்டிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் ஓரமானு அது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட அசிஸ்டன்ட் இது எல்லாமே லின்ஸோட வேலை தான் கிங், அவளுக்கு நீங்க கண்டிப்பா ரிவார்ட் கொடுத்தே ஆகணும், அப்படி இல்லைன்னா அவ திரும்பவும் உங்களை கலாய்க்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயின் டைன்ஸைய முன்னாடி கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குறாங்க. சேஸ் பண்ணும்போது அவங்க கையெல்லாம் ஓதுறது. என்னன்னு மேல பார்த்தா அன்னைக்கு ஃபுல் மூன். அவங்க கப்பை கீழே போட்டு மயக்கமாயிடுறாங்க. அவங்க அவங்களோட ரூம்ல படுத்துட்டு தாங்க முடியாத வலியோட கதறிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினும் அவங்க சர்வன்ட்டும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே நம்ம ஹீரோவோட ஆளுங்க ரெடியா இருக்காங்க. இதுக்கு மேலேயும் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக. அப்பன்னு பார்த்து நம்ம லின்சுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. டைன்சி தலையில சொறி வந்து அந்த கொண்ட ஊசி எடுத்து அவங்க கையிலேயே 2-3 பஞ்ச போட கதறிட்டு இருந்தவங்க திடீர்னு அமைதியை அப்படியே படுத்துடுறாங்க. வெளியே இருந்த சீக்ரெட் கார்ட்ஸும் அவனுங்க மிஷினை அபார்ட் பண்ணிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட போய் லூனார் ஸ்பெல்லுக்கான அவங்களோட சிம்டம்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்ல அப்படியே எபிசோட் 11 முடியுது. ஃபேன் விஷயமோ டைன்சி விஷயமோ நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே அவர் சுத்தி நடக்கிற விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா இருந்தும் அவர் ஏன் இன்னமும் அமைதியா இருக்காரு? இப்ப எதுக்காக புதுசா ஒரு டூத் மாஸ்டர்ஸை வேற கண்டுபிடிக்க நினைக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.